வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் பள்ளி மாணவன் விஷம் குடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாணவனின் உடலுடன் சாலை மறியலும் நடந்துள்ளது. நள்ளிரவில் பள்ளியின் பேருந்துகளுக்கு தீ வைத்தது யார்? போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள மானாப்பரநல்லூர் வடக்கு தெருவை சேர்ந்தவர்கள் சங்கரகுமார் முத்துலட்சுமி தம்பதி. இவர்களின் மகன் சபரிகண்ணன். 15 வயதான சபரிகண்ணன் வீரவநல்லூரில் உள்ள ஜான் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். மாணவனை பள்ளி ஆசிரியர்கள் கடந்த 4ஆம் தேதி கண்டித்ததாக கூறப்படுகிறது. 7ஆம் தேதி பள்ளிக்கு வரும்போது பெற்றோருடன் வர வேண்டும் என்று அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதில் விரக்தியடைந்த சபரிகண்ணன் விடுமுறை முடிந்து கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு வந்துள்ளார். பள்ளியின் நுழைவுவாயில் அருகே வந்த சபரிகண்ணன் தான் மறைத்து வைத்திருந்த வயலுக்கு பயன்படுத்தக்கூடிய களைக்கொல்லி மருந்தை எடுத்து குடித்துவிட்டு பள்ளிக்கு சென்றுள்ளார். இதையடுத்து பள்ளியில் காலை வழிபாடு நடைபெறும் போது மயங்கி விழுந்த நிலையில் அவரை ஆசிரியர்கள் மீட்டு சேரன் மாதேவி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பெற்றோர் மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு 10 நாட்கள் சிகிச்சையில் இருந்த சபரிகண்ணன் சிகிச்சை பலனளிக்காமல் வியாழக்கிழமையன்று உயிரிழந்து விட்டார். இது குறித்து தகவல் அறிந்த உறவினர்கள் நெல்லை அம்பாசமுத்திரம் பிரதான சாலையில் வீரவநல்லூர் காவல் நிலைய முன்பாக மாணவரின் சடலம் வந்த வாகனத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 20 நிமிடத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த சேரன் மாதேவி டிஎஸ்பி சத்யராஜ், அம்பை டிஎஸ்பி சதீஷ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சபரிகண்ணனின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சபரிகண்ணனின் உறவினர்கள் பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர்கள் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதியளித்ததை அடுத்து சபரிகண்ணனின் உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்நிலையில் நள்ளிரவு நேரத்தில் பள்ளியின் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 பள்ளி பேருந்துகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றுள்ளனர். இதில் 2 பேருந்துகளும் முற்றிலுமாக எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளிக்கிறது. சிறுவன் இறந்த ஆத்திரத்தில் உறவினர்கள் தீ வைத்து சென்றிருக்கலாம் என்று பள்ளி நிர்வாகத்தினரும் போலீசாரும் சந்தேகப்படுகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் 2 பேருந்துகள் எரிக்கப்பட்டதற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். 2 பேருந்துகள் எரிக்கப்பட்ட நிலையில் அருகே இருந்த மற்றொரு பேருந்துகளை பாதுகாப்பான இடத்திற்கு பள்ளி நிர்வாகத்தினர் எடுத்து சென்று விட்டனர். எரிக்கப்பட்ட 2 பேருந்துகளும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. மாணவனின் உடலை சாலையில் வைத்து மறியல் போராட்டம் நடத்திய உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பேருந்துகள் பெட்ரோல் குண்டு வீசி எரிக்கப்பட்டதா என்பது குறித்து தடய அறிவியல் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது.